தற்போதைய அண்மைச் செய்தி. மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அமைச்சர் கீர்த்தனா அவதூறு பரப்புவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10.5 லட்சம் கோடி எடுத்துவிட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்று போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகிறார் அமைச்சர் கீர்த்தனா என்று முன்னாள் திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆதாரம் இல்லாமல் மக்களிடையே மாய பிம்பத்தை சமூக வலைத்தளம் மூலம் கட்டமைக்க முயற்சிப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சராக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கீர்த்தனா முன்னாள் அரசின் நிதி நிலைமை குறித்து ஒரு விமர்சனம் என்பதனை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக அரசினுடைய அந்த கடன் சுமை என்பது 10.5 லட்சம் கோடி இருக்கிறது. இது தொடர்பாக அவர் தெரிவிக்கும் போது 10.5 லட்சம் கோடி எடுத்துட்டு கழுவிட்டு போயிட்டாங்க என்ற அடிப்படையில ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்துறை அமைச்சருக்கு திமுக ஆட்சியின் போது நிதித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் வலைதள அறிக்கையில் முற்றிலும் உண்மைக்கு புறம்பாகவும் மாநிலத்தின் நிதி நிர்வாகம் குறித்தான சாதாரண அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் கருத்தினை தற்போது புதிதாக நியமித்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்கள் வாயிலாக ஜோடித்து கட்டமைப்பதற்கான முயற்சிகள் செய்கிறார்கள். விஷமத்தனமானது மட்டுமல்லாமல் இவை வன்மையான கண்டிக்கத்தக்கக்கூடியது என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அரசு நிர்வாகத்தின் அனுபவமின்மை காரணமாக மக்களை ஏமாற்றி குழப்பும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிர்வாகம் குறித்து இட்டுக்கட்டி கூறுவதாகவும் அவரது முதிர்ச்சியின்மையை காட்டுவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனினும் அரசு நிர்வாகத்திலும் அமைச்சரவையிலும் பல ஆண்டு அனுபவமிக்கரான மாண்புமிகு நிதியமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் தற்போது நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே அவராவது இட்டுக்கட்டி பேசக்கூடிய அந்த கீர்த்தனா அவர்களுக்கு பதிலளிப்பாரா, உரியான பதிலளிப்பாரா, அல்லது இதே போன்று குதிரைக்கு கடிவாளம் பட்டது போன்று நிறுத்த முன் வருவாரா, அல்லது பொய்யான புனை கதைகளுக்கு தொடர்ந்து வலிமை சேர்க்கும் வகையாக இதே போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வார்களா என்பது தொடர்பாக செங்கோட்டை நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையனை டாக் செய்து இந்த பதிவினை அவர் பதிவிட்டிருக்கிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் தமிழகத்தின் கடன் சுமை என்பது 10 லட்சம் கோடிக்கு அதிகமாக இருந்து வருகிறது. முந்தைய ஆட்சி காலத்தின் முடிவில் 10 லட்சம் கோடியாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்கனவே தமிழகம் மிகுந்த கடன் சுமையில் இருப்பதாக தொடர்ச்சியாக பல்வேறு அமைச்சர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அக்கட்சியின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே முதல் மேடையிலேயே கூட தமிழகத்தில் போதிய அளவிற்கான நிதி இல்லை என்பதாகவும் ஏற்கனவே பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் இது போன்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து முன்னாள் நிதி அமைச்சர் பதில் தெரிவித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.